ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நாகரிகமற்றவர்கள் என கூறினால் தமிழர்கள் நாக்கை அறுத்து விடுவார்கள் என அமைச்சர் துரைமுருகன் ஆவேசமாக பேசியுள்ளார். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக அமைச்சர்கள் பேசியதை பார்க்கலாம். எனக்கு உரசி பார்க்க பழக்கம் இல்லை, ஒதுங்கி போய்தான் எனக்கு பழக்கம். இது அண்ணாவின் பழக்கம். கலைஞருடைய பழக்கம் வெள்ள மாட்டாட்டுவார். தளபதியுடைய பழக்கம் நான் கருத்துறேன். ஆனா எங்க ஆட்சியை கருத்து தலைவரே முடியாது. அது சட்டம் வந்துருச்சு. இல்லைன்னா கருத்து முடியாது. நாங்கள் நேர்மையா ஆழணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களை குழந்தைக்குள்ள கை வச்ச மாதிரி ராத்திரியை மாற்றிக் கொள்ளக்கூடாது. இது மோடிக்கு தெரியும். எங்களுடைய தாய்மொழி, எங்களுடைய செம்மொழி, உலகத்திலே தலை சிறந்த மொழி. அந்த தமிழ் மொழியை காப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற 7 கோடி மக்களும் எங்கள் முதல்வர் தளபதியார் பக்கம்தான் வருவார்கள் என்பதை பின்னோக்கி வருவார்கள். லண்டன் படிக்க போறேன்னு போனப்ப நீ அங்க போய் ஹிந்தியில பேசுறியா இங்கிலீஷ்ல பேசுறியா? நீ எதுல பேசுற? இந்தியா இங்கிலீஷ்? அத முதல்ல நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ மும்மொழி கொள்கையை பத்தி பேசணும். இந்த மொழி போராட்டத்தை பொறுத்தவர்களுக்கு, மொழி காப்புரிமையை பொறுத்தவர்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எனக்கும் இந்தியத்தும் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்பது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.